தேவன் பாருங்க ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு பாருங்க. பழைய ஏற்பாட்டில் இல்லாத ஒன்று, பழைய உடன்படிக்கையில இல்லாத ஒன்றை, ஒரு பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறாரு. உள்ளேயும் குமாரன், வெளியும் இணைக்கப்பட்டிருக்க குமாரன், எல்லாம் குமாரன் மயந்தான். ஏன்னா நான் குமாரனோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன். எதுக்கு சிலுவை? எதுக்காக தான் சிலுவை? ஏன்னா இப்போ உங்களுக்கு கொடுத்தது என்ன ஃபுட்டு தெரியுமா? வார்த்தை. வார்த்தைனா யார் தெரியுமா? தேவனுடைய வார்த்தை என்பது தெரியுமா? இயேசுதான் தேவனுடைய வார்த்தை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபுட்டு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சாப்பாடே இயேசுதான். எல்லாம் சொல்லுங்க, உள்ள இயேசு, வெளியே இயேசு. நான் அவருடைய அவயத்தில் இயேசுவின் அவயத்தில் இருக்கிறேன். நான் இயேசுடைய அவயம் தானே. அப்ப எனக்கு சாப்பாடு என்னது? அப்புறம் சொல்றாரு, வசனத்தை கொடுத்துட்டேன்ல, அதுக்கப்புறம் என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்னு சொன்னார. அவருடைய ரத்தம், இந்த உலகத்துல பாவ மன்னிப்பு உண்டாகும்படிக்கு சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம்னு சொன்னாரு. அது என்ன கொடுத்தாருன்னா அவருடைய சரீரத்தை கொடுத்தாரு, அவருடைய ரத்தத்துல கொடுத்து சொல்றாரு, இப்போ நீயும் நானும் தனியா இல்ல, நான் உன்னை புதிய உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டிருக்கிறேன். உன்னை யாராவது தொட்டாங்கன்னா நான் வருவேன். ஏன் வருவேன் தெரியுமா? நீ என்னோட இணைக்கப்பட்டிருக்கிற, நான் உன்னோட இணைக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ எவ்வளவு தூரம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்க. ரொம்ப கிட்ட வந்துட்டோம். எவ்வளவு கிட்ட வந்துட்டோம்? இந்த தலைக்கும் இந்த உடம்புக்கும் 4 இன்ச்சு கேப் இருக்கு, அப்படித்தானே? ஆண்டவர் தூரமா இருக்கிறார், நான் ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறேன். ஐயா அம்மா கேளுங்க, உங்களால தூரமா இருக்கவே முடியாது. உங்க தலை உங்க சரீரத்தோடு எவ்வளவு கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்குதோ, இல்ல தலை மட்டும் தனியா வந்தா நீங்களா உட்காருவீங்களா? இல்ல சரீரம் மட்டும் தனியா வந்தா உட்காருவீங்களா? உட்கார மாட்டீங்க. அப்போ இயேசு சொல்றாரு, நான் தான் உன்னுடைய தலை, நீ என் சரீரம். நீங்கள் முன்னே தூரமா இருந்தீர்கள். எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் முன்னே தூரமா இருந்தது உண்மைதான், இப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் சமீபமானீர்கள். எல்லாம் சொல்லுங்க, சமீபமானீர்கள். எவ்வளவு சமீபமானா, இந்த தலைக்கும் இந்த உடம்புக்கும் எவ்வளவு கிட்ட இருக்கோ அவ்வளவு கிட்ட நான் இயேசுவோட இருக்கிறேன். இதத்தான் அவர் சொல்றாரு பழைய உடன்படிக்கையில, இந்த குமாரனுடைய சிலுவையினால இந்த ஸ்லாக்கியம் இந்த மக்களுக்கு கிடைக்கும். அதனால்தான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, கருத்தாய் ஆராய்ந்தார்களாம். 1 பேதுரு 1:9-10 சொல்லுது, பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாரும் நமக்கு கிடைக்கிற அந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்தார்கள். இது அவர்களுக்காக ஆராயல, அத உங்களுக்காக ஆராய்ந்தார்கள். ஏனென்றால் உங்களுக்கு கிடைத்த ரட்சிப்பு அவ்வளவு பெரியது.